ருக்கு, இந்த பாருமா, உனக்கு நாளைக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் போது அந்த குழந்தைக்கு சங்கரன் தான் பேர் வைக்கணும்னு இருக்கேன். மாமா, நீங்க இப்போ சொன்னது என் மனசறிஞ்சு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. நானும் இதே தான் யோசிச்சு வச்சிருந்தேன். எனக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் போது பிள்ளை பிறந்தா சங்கரனும், பொண்ணு பிறந்தா சங்கரனும் பேர் வைக்கணும்னு. நீங்களும் அதே தான் சொல்றீங்க மாமா. இல்ல, இனிமே நான் உங்களை அப்பான்னு தான் கூப்பிட போறேன். ஏன்னா எனக்கு அப்பா இருந்திருந்தா எந்த அளவுக்கு என் மேல பாசம், பரிவு, பாஞ்சி எல்லாம் காட்டுவாரோ அதை விட அதிகமாக தான் நீங்க என் மேல காட்டுறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு பரந்த மனசு, உயர்ந்த உள்ளம். இதெல்லாம் தெரியாம மற்றவாளா என்னென்னவோ பேசுறது இல்லப்பா, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, சொல்லி மாளாது. தெரியும், ஒன்று விடாம சேஷு எல்லாத்தையும் என்னென்று சொல்லிட்டான். அப்பா, அவரு உங்ககிட்ட என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனா என் காது பட நிறைய விமர்சனங்களும் சர்ச்சைகளும் நடந்துன்னு தான் இருக்கு. உங்களுக்கு என்னைக்குமே எந்த அபவாதமும் அபகீர்த்தியும் ஏற்படக்கூடாது. அதனால நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட அனுமதியும் சம்மதமும் எனக்கு வேணும். சம்மதம் வேணும், சம்மதம் வேணும்னு சொல்றியே தவிர எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. நான் இப்போ சொல்ல வர்றது நம்ம ஆத்துல இருக்கிறவாளோட நலனை கருதி. அதனால நீங்க பொறுமை இழுக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, படபடுக்கக்கூடாது. ருக்கு, நீங்க விருப்பப்படுற மாதிரி இந்த ஆத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துமையா இருக்கணும்னா நான் கொஞ்ச நாள் விலகி இருக்கிறது தான் உச்சித்தம். ருக்கு, என்ன வார்த்தை பேசுற நீ? அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கோ. என்னோட அப்பாவை எப்படி கிராம பிரஷ்டம் பண்ணீளோ அதே மாதிரி நானும் யாத்துக்காரரும் கொஞ்ச காலத்துக்கு யார் கண்ணிலையும் படாம பக்கத்துல இருக்கிற கோனேரி ராஜபுர அக்ரஹாரத்துக்கு ஜாக மாறலான்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். நிறுத்துமா, நிறுத்து. என்னாச்சு உனக்கு? உன்னால என்னுடைய நிம்மதியோ அமைதியோ எதுவும் கிடப்போறதில்லை. இன்னும் சொல்லப்போனா நீ இருக்கிறது தான் என் மனசுக்கு சமாதானமா ஆறுதலா இருக்கு. மா, உன்னை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே என் சங்கரனை பார்க்குற மாதிரியே இருக்குமா. இந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை பறிச்சுடாத, அழிச்சுடாத. ஐயோ அப்பா, என்ன வார்த்தை சொல்றேன்? நான் இது வரைக்கும் யாரோட வாழ்க்கையும் நிம்மதியும் கெடுக்கணும்னு லவலீசும் கூட நினைச்சதில்லை. எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களையும் இந்த ஆத்துல இருக்கவாளையும் விட்டா வேற யாரும் இல்லப்பா. அதனாலதான் இங்க என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் சகிச்சுண்டு பொறுத்துன்னு போயின்னு இருக்கேன். என்னத்தை சகிச்சுன்னு இருந்த, என்னத்தை பொறுத்துன்னு இருந்த? அப்பா, ஏதோ வாய் தவறி வந்துடுத்து, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை இல்லை, நீ வாய் தவற மாட்ட. அதே மாதிரி நானும் வாக்கு தவற மாட்டேன். நீ சொல்லன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னை சுற்றி என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு, என்னெல்லாம் பேசப்படுறது, எப்படிலாம் நடந்துட்டுருக்கா எல்லாம் எனக்கு தெரியும். யதா சௌகரியம் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னது உனக்கு இல்லை. அதை ஏதாவது நினைச்சுண்டு நீ இந்த முடிவுக்கு வர வேண்டாம். எப்போ நீ என்ன உன்னோட அப்பாவா நினைச்சியோ, நீ எனக்கு மாட்டு பொண்ணு மட்டும் இல்லைம்மா, என் பொண்ணாவே ஆயிட்ட. ஆத்து பொண்ணா இருந்தாலும் மாட்டு பொண்ணா இருந்தாலும் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது.
இருந்தாலும் உனக்கே தெரியும், உன் மேலே எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. என்னோட காலம் முடிகிற வரைக்கும் நீ இந்த ஆற்ற விட்டு விலகணுங்கிற எண்ணத்தை அடியோட விலக்கிடு. மற்றவளுடைய செயல்களையும் சொற்களையும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. போக போக எல்லாம் சரியாயிடும். நீ ஒருத்தியாவது என் பேச்சுக்கு மதிப்பு கொடு, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்பா என்ன மன்னிச்சிடுங்கோப்பா. உங்களை போய் இந்த அளவுக்கு நான் பேச வச்சுட்டேன்னு, உங்க மனசை புண்படுத்திட்டேன். சரிப்பா, என்ன ஆனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இந்த ஆத்தை விட்டு போக மாட்டேன். இது எங்க அப்பா மேல சத்தியம். உங்க மேல சத்தியம்பா. நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. க்ஷேமமா இருக்கணுமா நீ? தீர்காயுஷோடு இரு. தீர்க்க சுமங்கலி பவா. ததானம் தனம் தொம் ததானம் 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 தொம் தொம் ததானம் தொம் தம் ததானம் தொம் தம் ததானம் தொம் தொம் ததானம் தொம் தம் ததானம் தொம் தொம் மாதம் மாதம் இங்கே வர்ற, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுற, ஒரு 10 நிமிஷம் உங்கள் அப்பா படத்தையே பார்த்துன்னு இருக்க, அங்கேருந்து வந்துடுற. 9 மாதமாக இதான் நடந்துன்னு. இன்னும் 3 மாசம் இருக்கு நான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு. அப்பாவோட வருஷாத்திகத்துக்குள்ள என் சபதம் நிறைவேறும். அந்த கனபாடிகளோட குடும்பம் செதறி சின்ன பின்னமாறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இதே தான் ஒவ்வொரு தரமும் சொல்லிட்டு இருக்க. ஏதோ அவ குடும்பத்தையே பிரிச்சுடுவேன் உடைச்சிடுவேன்னு சபதம்லாம் வேற பண்ணினேன். நாள் வாரம் மாசம்னு ஓடிண்டு தான் இருக்கு. கனபாடிகள் கை ஓங்கின்னு இருக்கு. அவா குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்கு. இதுதான் இன்னை வரைக்கும் நடந்துன்னு இருக்கு. ஓங்கின கை உடையும், சீரும் சிறப்புமா இருக்கிற அந்த குடும்பம் சீரழியும். அதுக்கு தேவையான அஸ்திவாரத்தை நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அம்புஜம் மனசுல பிரிவுங்கிற விதைய விதைச்சிட்டேன். அது கூடிய சீக்கிரம் அந்த குடும்பத்தோட முதல் வேற அறுக்கும். அடுத்தது பாலாமணி, பாவப்பட்ட மன்னி. அவளை என்ன பண்ண போற? பாலாமணிக்கு ஏன் உண்டாலங்கிற உண்மைய நான் போட்டு உடைக்க போறேன். என்னது? அவ உண்டாகாம இருந்ததுக்கு பின்னாடி உண்மை இருக்கா? ஆமா, எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. லோச்சா ராமசுப்பு கிட்ட உளர்னத ஒட்டு கேட்டேன். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். பாலையும் தேனையும் இதோட கலந்து 2 மண்ணிகளுக்கும் கொடு. அடுத்த வருஷமே அவளுக்கு குழந்தை பிறக்கும். மடி மடி. இந்தாங்க மணி, பால் எடுத்துக்கோங்க. என்னடி, நீ உங்க ஆத்துக்கு போலியா? போனேன், என்னவோ தெரியல, இருப்பே கொள்ளல, அதான் இங்க வந்தேன். 2 பேரும் பேசிட்டு இருந்தது காதுல விழுந்தது. 2 பேருக்குமே முடியல.
அதான் சூடா பால் எடுத்துன்னு வந்தேன், குங்குமப்பூ போட்டு. பாலா? ஐயோ, எனக்கு வேண்டாம். மத்தியானம் சாப்பிட்டது தொண்டை வரைக்கும் இருக்கு. இப்படி சொல்லாதீங்க மன்னி. நான் சொல்றது நீ கேளு, வேணும்னா நீயே குடி. நான் ஏற்கனவே குடிச்சுட்டேன். கொஞ்சமாவது குடிங்களே. இப்ப குடிக்கலன்னா என்னங்கிற? இல்ல, குடிச்சேலாம் குழந்தை. என்னது? பிள்ளையாண்டு குழந்தை பிறந்ததுன்னா உங்க உடம்புக்கு நல்லது. அத அப்ப பாத்துக்கலாம். இப்ப வேற யாருக்கா கொடு. இந்தா, நான் குடிச்சிட்டேன். ஆமா, இதுல வேற என்னெல்லாம் போட்டிருந்த? நல்ல ருசியா இருந்ததுன்னு கேட்டேன். நீ ஏன் பாலாமணியை தேவையில்லாம கட்டாயப்படுத்திட்டே இருக்க? அதையும் கொடு, நானே குடிக்கிறேன். இல்ல, இது கொடு. அன்னைக்கு நான் மறைஞ்சு நின்னு கேட்டதை அவ கவனிக்கல. எல்லார் முன்னாடியும் இந்த உண்மை வெளிவர போறது. எல்லார் முன்னாடியும்னா என்னைக்கு? இன்னும் 2 நாள்ல ஹோமம் நடக்க போறது. அன்னைக்கு ஹோம புகையோட இன்னும் சில விஷயங்கள் புகைய போறது. அந்த புகையில கனபாடிகளோட மானம், மரியாதை, கீர்த்தி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாம் எரிஞ்சு கரிஞ்சு தீஞ்சு சாம்பலாக போறது. அதுக்கப்புறம் வாழவே கூடாதுங்கிற முடிவுக்கு அந்த வேத சிரோர்மணி ஸ்ரீகண்டபுர பாலூர் ஸ்ரீமான் சோமசேகர கணபாடிகள் வந்துடுவார். இத அரங்கேற்றம் பண்ண போறத கணபாடிகளோட கடைசி பிள்ளை வெங்குட்டம். எல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததா? என்ன ஏதுன்னு நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. விரிவா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்னதை நீ ஒழுங்கா கேட்கல. அப்படின்னா நீங்க கொடுத்த திரவத்தினால்தான் அம்புஜத்துக்கு 2 குழந்தை பிறந்ததா? நடக்கிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியதை நீ நடந்ததுக்கு அப்புறம் கேட்குற. இது தெரிஞ்சுதான் அப்பா இந்த ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காளா? ஹோமம், பரிகாரம், பிராயச்சித்தம். கடப்பாறைய கடல்ல போட்டுட்டு கிணத்தடியில தேடினா கிடைக்காது. அந்த குழந்தை லக்ஷ்மணனோட எதிர்காலமும் அவனால ஏற்பட போற பாதிப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஹோமம் அதுக்கு பதில் இல்லை. நான் கொடுக்க போற மாத்து மருந்து தான் எல்லாத்தையும் மாத்தணும். ஆனா இந்த மருந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஈஸ்வரோ ரக்ஷத்து. என்னதான் சொல்லு அம்புஜம், இந்த விளக்கெல்லாம் பளிச்சுன்னு தேய்ச்சி தொடச்சி வச்சா தெய்வீகமா தான் இருக்கு. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுலயும் அம்பாளோட பூர்ண கடாட்சம் குறிப்பா உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆமாமா, வாஸ்தவம் தான். நமஸ்தேஸ்து மகாமாயே. இந்த ஆத்துக்கு பூர்ண கடாட்சம் கிடைக்கிறதோ இல்லையோ, பூகம்பம் வந்துட்டு இருக்கு. என்ன ருக்கு, சாயங்காலம் விளக்கேத்துற நேரத்துல அச்சாணியமா பேசிண்டு என்ன குத்தம் சொல்றத விட்டுட்டு அங்க பாருங்கோ. வாமா. ஈஸ்வரா, என்ன இது? காமு அவ மாமியாரோட வரா. ஒருவேளை காமு வாத்துல சரியா நடந்துக்காம அதனால அவன் மாமியார் கோச்சுண்டு காமு பிறந்தாத்துல கொண்டு வந்து விடுறாளோ? ஆ, வாங்க மாமி, வாங்கோ. வெள்ளிக்கிழமை அதுவுமா நிறைஞ்ச சுமங்கலி எங்க ஆத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா காமுவை கூட்டின்னு வந்ததை நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு. மாமி, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே சொன்னோம், காமு உலகம் தெரியாம வளர்ந்தவன்னு. உங்க மனசு புண்பட முடியாதா சொல்லியிருந்தா நீங்க தான் பொறுத்துக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. பிறந்த ஆத்துல கொஞ்சம் நிலைமை சரியில்லைன்னு காமு சொன்னா. நான் என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுக்கல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆத்துல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்.
அதுக்காக பிறந்தாத்துக்கே போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கலாமா? அவளை கூப்பிட்டு வச்சு பேசினேன், குழந்தைக்கு புரிய வச்சேன், உன்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆடி வெள்ளி, விசேஷமான நாள். உள்ளூர அவ ஒரு ஏக்கத்துல இருக்கான்னு புரிஞ்சுது. இவ உங்களோட இருந்தா அவளுக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும்னு தோணித்து. அதனால்தான் 10 நாள் இருக்கட்டுமேனு கொண்டு வந்து விட்டேன். இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பிள்ளை ஸ்ரீராம் பிரவச்சனத்துக்காக 10 நாள் வெளியூர் போயிருக்கான். அதனாலதான் தனியா இருக்க வேண்டாமே நீங்க கொண்டு வந்து விட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். செத்த இருங்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. தீர்க்க சுமங்கலியா இருமா.